ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னைக்கு நாங்கள் 1/4 கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்துகிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பிளைன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள், பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு அதில் ஒரு 3.5 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் இருக்கிற பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் கோலா உருண்டை நமக்கு போதுமான அளவு இருக்கும். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மட்டன் கோலா உருண்டையை நம்ம தனியாகவும் சாப்பிடலாம், குழம்புல போட்டும் சாப்பிடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே அதை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த உருண்டைகள்லாம் உடையறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம பொட்டுக்கடலை மாவு இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது நல்லா பைண்ட் பண்ணிக்கும். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி ரெடி ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம கோலா உருண்டை பொரிச்ச எண்ணெயே நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் நல்லா காய விட்டுருங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லேசாக ஒரு 2 வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியாக இந்த மாதிரி சாப் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளிலாம் நல்லா மேஷ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்கு. தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அது கூடவே நம்ம ஆல்ரெடி மட்டன் கொழுப்பெல்லாம் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு பிளைன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணி அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் அப்படியே நம்ம விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவு கசகசா ஆட் பண்ணி அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த கோலா உருண்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சுருந்த எல்லா கோலா உருண்டையும் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ நம்ம கோலா உருண்டை ஆட் பண்ணி 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. அது இந்த அளவு ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதே ஜாரில் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணியோட அலசி ஊற்றிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. அது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஃப்ளேவருக்காக மேலே தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, அருமையான கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி கோலா உருண்டை குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.